இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தை மாதம் வரப்போகுது. தை மாத ராசி பலனை பார்த்துடலாம். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடியது தான் தை மாதம். ஜனவரி 15 சூரிய பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு மாற போகிறாரு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனியின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. மகர சங்கராந்தியான தை மாதத்தில் 12 ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துது. கிரகங்களின் ராஜாவும் ஆத்மகாரகனுமான சூரிய பகவான் ஜனவரி 15 மத்தியான டயத்தில் 2:32 மணிக்கு மகரத்தில் பயிற்சியாக இருக்கிறாரு. அதனால ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத பார்த்துட்டே வந்துடுவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா தை மாதம் பார்த்திங்கன்னா 10வது மாதம், அதாவது 10வது மாதம்தான் தை மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசிக்குள்ளே சூரியன் நுழைகிறாரு. மகர மாதம்னு அழைக்கப்படுது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் புதன் கூட்டணி சேருது. அதை வச்சு நம்ம கணிக்க போகிறோம். அதை வச்சு நம்ம கணிச்சிட்டே வருவோம். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜனவரி 15 திங்கட்கிழமையில் அதிகாலையில் 2:54 மணிக்கு மகர ராசியில் பயிற்சி அடைய போகிறாரு. தை மாதத்தில் கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, கும்பராசி என்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் பயணம் செய்கிறாரு. இந்த மாதத்தில் வேலை காரணமாக வெளியூர் வெளிநாடு போகிற வாய்ப்பெல்லாம் உண்டாகும். செவ்வாய் லாப வீட்டில் இருக்கிறாரு. தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும். 22ஆம் தேதி 12ஆம் வீட்டுக்கு வரப்போகிறாரு. அதனால் புதிய முயற்சிகளில் வெற்றி தான். தரகு கமிஷன் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்த்துருங்க. 24ஆம் தேதி முதல் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். செய்யும் செயல்கள் எல்லாம் சிறப்பாக அடையும். முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். வியாபாரம் தொழில்நிலை சிறப்படையும். ஆன்மீக பயணத்திற்காக செலவுகள் நீங்கள் அதிகமாக செய்ய போகிறீங்க. கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, கும்பராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. ஆதாயம் வரும், ஆனால் விரயம் ஆகுது. இருந்தாலும் ஆதாயம் தரக்கூடியதாகத்தான் இருக்குது. பார்த்து செலவழிங்க. உங்கள் வேலை தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் பணபலன்கள் எல்லாம் கிடைக்கும். வேலை செய்யக்கூடியவங்க குடும்பத்தில் உற்சாகமான நேரத்தை செலவிடுவீங்க. திருமண வாழ்க்கையிலும் இனிமை நிறைந்த வாழ்க்கையாக, திருமண வாழ்க்கை இனிமை நிரம்பியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, கும்பராசி அன்பர்களுக்கு வேலைப்பளு அதிகமாகுது. இதனால் மனநிம்மதி மற்றும் தூக்கம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு தை மாதத்தில் வெளிநாடு போவதற்கு அல்லது திடீரென புதிய பொறுப்புகளுடன் வேறு இடத்திற்கு குறுகிய காலத்திற்கு மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். தை மாத கிரகநிலையை வச்சு கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. இதுவரை விரயச்சனியின் ஆதிக்கத்தில் இருந்த உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனியின் ஆதிக்கம் வந்திருக்கு. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யுங்க. 2ல் ராகுவும் 8ல் கேதுவும் இருக்குது. ஏற்ற இறக்க நிலை உருவாகும். சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்யணும். அதனால் சந்தோஷ வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறலாம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. தனலாபாதிபதியான குரு பகவான் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவாங்க. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் உங்களுக்கு குருவின் பார்வை பலத்தினால திருமண முயற்சி கைகூடும். மேலும் தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் எல்லாம் அகலும். அதிகார வர்க்கத்தில் இருந்தீங்கன்னா ஆதரவோடு நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடக்கும். ஜனவரி 19 தனுசு ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 9 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரம். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இதில் எல்லாம் ஆர்வம் காட்டுவீங்க. தாய் வழி ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரை கடின முயற்சி செஞ்சும் எளிதில் முடிவடையாத காரியங்கள் இப்போ எளிதில் முடிவடையும். ஜனவரி 27 மகர ராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 9 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் புதன்.
அவர் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது திடீர் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. வராத பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். வசதி வாய்ப்புகள் பெருகும். வாகனம் வாங்கி மகிழன்னா ஆர்வம் கைகூடும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயர புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. மகர செவ்வாய்க்கு உச்ச வீடு. உங்கள் ராசிக்கு 3, 10 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்தில் உச்சம் பெறும் இந்த நேரம் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். உடன்பிறப்புகள் வழியில் நடைபெறும் சுபகாரியத்தை முன்னிட்டு ஒரு தொகையை கொடுத்து உதவுவீங்க. தொழிலில் பழைய பங்குதாரர்கள் விலகி கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க. அதனால் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள முன் வருவீங்க. உத்தியோகத்தில் வரும் திடீர் இடமாற்றம் மனக்லேசத்தை உருவாக்கும். பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா மக்களை ஆதரவு திருப்தி தரும். வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா சீரான லாபம் கிடைக்கும். உத்தியோகம் செஞ்சீங்கன்னா இடமாற்றங்கள் உறுதியாகும். கலைஞர்களுக்கு திறமைக்கேற்ற வாய்ப்புகள் வந்த பொழுதும் மாணவ மாணவியர்களுக்கு கல்விக்கேற்ப வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு இனிமை தரும் விதத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் 17, அதாவது ஜனவரி 17, 18, 21, 22, பிப்ரவரி 1, 2, 6, 7. மகிழ்ச்சி தரும் வண்ணம் கருநீலம். இதுவரை அந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான 2024ஆம் வருடத்திற்கான தை மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.